ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா NZD USD சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் வந்து உங்கள் தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம அந்த டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்னொரு சின்ன விஷயம், நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்னங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சார்ட் வந்து யார் வந்து எடுத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டு தான் வந்து எடுத்திருக்காரு. பிரதீப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்திருக்காரு. ஸோ அந்த டார்கெட் வந்து எப்படி ஹிட் ஆச்சு, என்னென்ன பார்த்து அவர் எடுத்திருக்காரு அப்படின்றத இந்த வீடியோஸில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி தான் வந்து டார்கெட் வந்து ஹிட் பண்ணி அவர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது அவர் எப்படி பிக் பண்ணார் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 1 hour டைம் ஃப்ரேமுக்கு வந்து சார்ட்டை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். 1 hour டைம் ஃப்ரேமில் இப்போ என்ன ட்ரெண்டு போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சிஹெச் வந்து மார்க்கெட் கொடுத்து போயிட்டு இருந்திருக்கு. மார்க்கெட் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து லோவை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்குது. பிரேக் பண்ணிவிட்டு நமக்கு சிஹெச் மறுபடியும் மார்க்கெட் டவுன் சைடில் கொடுக்குது. சரிங்களா, டவுன் சைடில் கொடுத்தோன்னே ஒரு சிம்பிளான விஷயம் தான். அப் சைடில் வந்து நம்ம லுக் ஒன்லி ஃபார் பைன்னு இருக்கும். அதுவே டவுன் சைடில் லுக் ஒன்லி ஃபார் செல்லுன்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம எதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா லுக் ஒன்லி ஃபார் செல் தான். ஸோ வந்து ஆர்டர் பிளாக் வந்து அவர் மார்க் பண்ணுறாரு. மார்க் பண்ண ஆர்டர் பிளாக்குக்கு ப்ரைஸ் வரப்போ நம்ம கரெக்டாக வந்து 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நமக்கு 5 minutesல ஒரு சிஹெச் வந்து நீடட் இருக்குது. ஸோ வந்து 5 minutesல நம்ம வந்து பார்த்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த ஸ்பேஸில் எது சிஹெச் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் நமக்கு வந்து சிஹெச். சரிங்களா, இந்த ஏரியாவுக்கு வந்துச்சுன்னா நம்ம வந்து மார்க்கெட்டில் செல் என்ட்ரிஸ் வந்து லுக் பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இப்போ வந்து ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா மேலே போயிருக்கு. இந்த மாதிரி ஜஸ்ட்டில் போச்சுன்னாலாம் நமக்கு இது இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ப்ரோக் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வேலிடாக வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா, சிஹெச் டவுன் சைடு அப்படின்ட்டு இது பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் அப்படின்னு பார்க்குறப்ப நான் ஒரு சின்ன ஹிண்ட் வந்து சொல்கிறேன். இது வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து 5 minutesல சிஹெச் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சிஹெச்சுக்கு வந்து 5 minutesல ஆர்டர் பிளாக் வந்து நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்னு சொல்ல முடியாது, பட் ரேர் கேஸில் வந்து பக்கத்தில் வரைக்கும் ஆர்டர் பிளாக் பக்கம் நீங்கள் இப்படி ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணியிருப்பீங்க. ஆர்டர் பிளாக் பக்கம் வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு அது வந்து டேப் பண்ணாமல் போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா டக்குன்னு வந்து நம்ம என்ன பண்ணணும், 15 minutesல வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். சரிங்களா, ஏன் அப்படின்னா 15 minutesல உங்களுக்கு சாலிட்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து 15 minutesல இருக்கிற ஆர்டர் பிளாக்கை நீங்கள் நீட்டாக பிக் பண்ணி அதை வந்து ட்ரா பண்ணிங்க. 15 minutes ஆர்டர் பிளாக்குள்ளேயே உங்களுக்கு 5 minutes ஆர்டர் பிளாக்கும் உள்ளே வந்துடும். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுடைய ஆர்டர் பிளாக் வந்து கரெக்டாகிடும். கொஞ்சம் எஸ்எல் அதிகமாக இருக்கும், பட் என்ட்ரிஸ் வந்து மிஸ் ஆகாமல் நம்ம நீட்டாக வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ இந்த ஏரியாவில் வந்து என்ட்ரி கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். நீட்டாக வந்து என்ட்ரி கொடுத்துட்டு இறங்குது. சரிங்களா, ஸோ வந்து இந்த மாதிரி ஆர்டர் போட்டு எஸ்எல் உங்கள் விருப்பம் தான். ரீசன்ட் ஸ்விங் ஹையில் வச்சாலும் சரி, இல்லை வந்து நம்ம 1 hour ஆர்டர் பிளாக்குக்கு வெளியே நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி. டார்கெட் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் தான் நம்ம வந்து கீழே, அதாவது நம்மளுடைய 1 hour டார்கெட்டில் ரீசன்ட் ஸ்விங்கோட லோ வந்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும். ஏன் லோ வைக்கிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு செல் ட்ரெண்ட் அப்படின்றதுனால நம்ம இந்த லோவை வந்து டேரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகேங்க. இப்போ வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா, ஒன் hour டைம் ஃப்ரேம் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ டார்கெட் வந்து நமக்கு வந்து ஹிட் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெசென்ட் மார்க்கெட்டுக்கே நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். சரிங்களா, இது வரைக்கும் வந்து டார்கெட் கொடுத்துருக்கு, பட் நம்ம வந்து இதோட நிறுத்திக்கலாம். இதில் 2 வகையான எஸ்எல் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ 4 hours நீங்கள் வந்து ஆர்டர் பிளாக் டோட்டலாக வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1:4 வந்து உங்களுக்கு சாலிடாக கிடைக்கும். அதுவே நீங்கள் வந்து 15 minutesல உங்களுடைய
அந்த ஆர்டர் பிளாக்குக்கு வெளியே எஸ்எல் வச்சுருந்தீங்கன்னா 1:8 வந்து உங்களுக்கு சரியாக வரும். இது 57 அப்படின்றதுனால ரொம்ப டைட்டாக வந்து நீங்கள் எஸ்எல் வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் 1:9 வந்து உங்களுக்கு வந்து தாராளமாக கிடைக்கும். சரிங்களா? இதுதான் பிப்ஸ் ரேஷியோ பார்த்துக்கிட்டோம்னா இங்கிருந்து இது வரைக்கும் நம்ம பிப்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 55 பிப்ஸ் வந்து வந்திருக்கு. டியூரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு நாள் 12 மணி நேரம் வந்து இதுக்கு டைம் எடுத்திருக்கு. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட் நான் சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கோர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குங்க. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டாக நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.